இன்று வரை பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல 193 நாடுகள் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு புதிதாக ஒரு நாடு இணைந்துள்ளது. அதாவது பலுசிஸ்தான் தங்களை சுதந்திரமான ஒரு நாடாக அறிவிச்சிருக்காங்க. 193 இறையாண்மை உள்ள ஒரு நாடுகளுக்கு மத்தியில பலுசிஸ்தான் சேருமா சேராதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா பலுசிஸ்தான் அவங்கள அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மேலும் அவங்க தங்களுடைய தலைநகரம் கொட்டா அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கான தேசிய கீதத்தையும் பல்வேறு இடங்கள்ல பாட துவங்கிட்டாங்க. இன்னொரு கோரிக்கை அவங்க இந்தியாவை நோக்கி வச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல எங்களுடைய முதல் தூதரகத்தை நாங்க அமைக்க போகிறோம். அதுக்காக இந்தியா எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல ஐநாவை நோக்கி அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க எங்க நாட்டுல பணத்தை அச்சிட்டு வெளியிட போகிறோம். அதே மாதிரி எங்களுக்கான கட்டமைப்புகளை நாங்க மேம்படுத்துறதுக்காக நீங்க எங்களுக்கு நிதி விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையையும் ஐநாவை நோக்கி வெளியிட்டிருக்காங்க. சோ இதற்கெல்லாம் இந்தியாவும் ஐநாவும் அனுமதி கொடுப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.